பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு பிரியன். தற்பொழுது அதாவது தமிழக பாஜகவில் அண்ணாமலை இருந்த அளவிற்கான செயல்பாடுகள் தற்பொழுது இல்லை, ஒரு சுணக்கம் இருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழு தலைவர்கள் அந்த அளவிற்கு செயல்பாட்டோடு களத்தில் இருப்பதாக தெரியவில்லைன்னு தொண்டர்கள் மத்தியிலிருந்து ஒரு கருத்து எழுந்திருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தற்பொழுது தமிழக பாஜகவில் அண்ணாமலை இல்லாமல் அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்கிறது? இல்ல, அண்ணாமலை மாநில தலைவர் அண்ணாமலை லண்டனுக்கு படிக்க போகும்பொழுது போடப்பட்ட அந்த பொறுப்புக்குழு எச் ராஜா தலைமையில் இருக்கிற அந்த குழுவில் இருக்கிற 6 பேருமே எல்லோருமே ஆர்எஸ்எஸ் வழியில வந்தவங்க, எல்லாருமே ஆர்எஸ்எஸ் இயக்கத்திலிருந்து வந்தவங்க ஆக்சுவலா. ஸோ அப்படி இருக்கும்போது அண்ணாமலை செய்த பாலிடிக்ஸ் இவங்க தொடர்ந்து செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு பேச்சை விட செயல் தான் முக்கியம். அதனால ஆர்எஸ்எஸ் காரங்க அதிகமாக பேச மாட்டாங்க. எச் ராஜா தலைமை பொறுப்பில் இருக்கிறதுனால அவர் திமுகவை குறித்து மட்டும் அவர் பேசுவார். திமுக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ற விஷயங்கள் மட்டும் பேசுவார். அண்ணாமலை இருக்கும்போது ஏன் தமிழக பாஜக பரபரப்பா காட்சி அளிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதிமுகவை நோக்கி வைத்த விமர்சனங்கள், எடப்பாடியை நோக்கி வைத்த விமர்சனங்கள். இதன் மூலமாக தான் பாஜக ஒரு பரபரப்பா அண்ணாமலை பேசிட்டு இருக்கிற மாதிரியான நமக்கு தென்பட்டது. ஆனால் இப்போ பாஜகவுடைய தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, அதிமுகவை நீங்க விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு பொறுப்பு குழுக்கு ஒரு கட்டாயம் போட்டுட்டாங்க. நீங்க திமுக கவர்மெண்ட் விமர்சிங்க, அதிமுகவை விமர்சிக்காதீங்க, எதிர்காலத்தில் எந்த மாதிரி கூட்டணி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால இப்போ சைலண்டா இருக்கிற மாதிரியான ஒரு சைலண்ட் மோட்ல போன மாதிரி தெரியுது. அதனால அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா உறுப்பினர் சேர்க்கை. ஸோ அதுல சைலண்டா எல்லாரும் ஈடுபட்டுருக்காங்க. அதனால அவங்க பெருசா பேசல. ஸோ அண்ணாமலை பரபரப்பா வச்சிருக்கிறதுக்கு காரணம் அவருடைய அதிமுக பத்தின அவருடைய விமர்சனங்கள் தான் பரபரப்பா கலப்பிச்சே தவிர மற்றபடி வேற எந்த வழியிலையும் தமிழ்நாடு பாஜக வளர்ந்துருக்கு அப்படின்னா அது 5 தொகுதிகளில் போட்டி போட்டு 5.5% ஓட்டு வாங்கினதும் கிட்டத்தட்ட 22 தொகுதிகளில் போட்டி போட்டு 11% ஓட்டு வாங்கினதுக்கு வித்தியாசம் நமக்கு தெரியும். அப்ப எண் மக்கள் யாத்திரை என்ன ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தியதுன்னா ஒரு கேள்விக்குறியா நம்ம பாக்குறோம். அதனால இந்த பரபரப்பு அண்ணாமலை உருவாக்கிய பரபரப்பு என்பது அதிமுகவை நோக்கி கேள்வி கேட்டதால் இருந்த பரபரப்பு அது இப்ப இல்லை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ அந்த பரபரப்பிற்கு அண்ணாமலை இல்லாதனால பரபரப்பு அப்படின்றதை தாண்டி அன்றாட நிகழ்வுகளுக்கான ஒரு கருத்து அப்படின்றது பாஜக தலைமையிடமிருந்து உடனடியாக வரும். அதுவும் ஒரு அதிரடியான ஒரு பதிலாக வந்து கொண்டிருந்தது. தற்பொழுது அன்றாட நிகழ்வுகளிலேயே பாஜக தலைவர்கள் அவ்வளவு செயல்பாடோடு இல்லை, இல்லைனா அடுத்ததாக யார் தலைமை அப்படின்ற கேள்வியை நோக்கி எல்லாம் பாஜக தொண்டர்கள் நகர்ந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதை எப்படி பார்க்கலாம்? கரெக்ட். இந்த ஒரு இடைவெளியை நிரப்பதற்காக தான் தமிழிசை டெய்லி பத்திரிகை அவங்க சந்திக்கிறாங்க. தமிழிசை எந்த பொறுப்பும் இல்லை தமிழ்நாட்டு பாஜகல. அவங்க பொறுப்புக்குழு தலைவர் எச் ராஜா எப்பாவது பேசுறாரே தவிர அதில் இருக்க உறுப்பினர்கள் யாரும் பேச மாட்டாங்களே தவிர நீங்க பார்க்கலாம், கடந்த 20 நாட்கள்ல பாருங்க தமிழிசை திருமாவளவனை பத்தி பேசியிருக்கிறத பாருங்க, வேறு பல விஷயங்கள் பேசியிருக்கிறத பாருங்க. ஸோ தமிழிசை தினசரி ஏதோ ஒரு வகையில தமிழ்நாடு பாஜகவுடைய கருத்தையோ அல்லது அவருடைய சொந்த கருத்தையோ சொல்லி அவர் கிட்டத்தட்ட அண்ணாமலையை ரீப்ளேஸ் பண்றதுக்கான ஒரு பரபரப்பை உண்டாக்கி இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது கட்சியை அங்கீகரிக்கப்பட்டு அது செய்யறாரா இல்ல கட்சி அங்கீகாரம் இல்லாம தமிழிசை செய்யறாருன்றது ஒரு கேள்விக்குறியா நான் பாக்குறேன். அண்ணாமலை இல்லாத குறையை பொறுப்புக்குழு நிறைவேற்றல. ஆனா தமிழிசை அந்த இல்லாத குறையை அவங்க தீர்த்து வச்சிட்டு இருக்காங்க என்பது என்னோட கருத்து. திரு பிரியன், இந்த தருணத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.